ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்குது அப்படின்னா உடனடியான திருமணம் நடந்துடும். அதே மாதிரி 7ஆம் பாகம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் இந்த வரன் வந்து பிடிச்சிருக்கு, பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து தவற விட்டுருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது? அல்லது 6-8 அதிபதி திசை நடக்கக்கூடிய காலங்களில் இந்த பாவ கிரகங்களோட இணைந்திருந்தாலும் லக்னத்துக்கு 7இல் செவ்வாய் இருந்ததை விட சுக்கிரன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுக்கு. இதே வந்து பொண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பலம் பெற்றுருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பிதிர்தோஷமாகவும் 5ஆம் வீட்டு அதிபதி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிதிர்தோஷம் வருது. திருமண தடையை அவங்களே வந்து ஏற்படுத்திப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட ஜாதகம். தள்ளி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரகன் அப்படின்னு சொன்னால் 6, 8, 12 ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு செல்வவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. அஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா அவங்க தான் வந்து லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு படிப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை முழுசாக வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தடையாகவே இருக்குது. அதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு பலர்கிட்ட கேட்டாலுமே வந்து அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயில்டாக நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, திருமண தடைக்கு வந்து ஜாதகத்தில் கிரகநிலைகள் தான் காரணமாக, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் இந்த திருமண தடை அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாமே, சார் ஜாதகத்தில் வந்து திருமண தடைக்கான காரணம் என்ன, ஏன் தள்ளி போகுது, நாங்கள் வந்து நாங்கள் போய் பார்க்குற பொண்ணுக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்த உடனே ஃபிக்ஸ் ஆயிடுது, நாங்கள் பார்த்துட்டு வந்த உடனே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுவாகவே நடக்கிறதுக்கான காரணம் என்ன? திருமண தடை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 27 ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 29 கூட நடக்கலாம். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 36, 37, 40 வயசு கூட கல்யாணம் நடக்கிறவங்கள பார்க்குறோம். நிறைய குரு பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் மாறிட்டே இருக்குது. இப்போ ராக்கெட் பயிற்சி வருது, நல்லா இருக்குங்கிறாங்க, சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, கிரகங்கள் மாறிட்டே இருக்குது. என்னுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் இந்த திருமண தடை வருது? இன்றைக்கி நல்ல தொழில் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஆனால் பட் இந்த சுமகாரியம் நடக்காமல் தடாயிட்டே இருக்குங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணத்துக்குன்னு பார்த்திங்கன்னா சில முக்கியமான நிலவரமான கிரகங்கள் இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்குது அப்படின்னா உடனடியான திருமணம் நடந்துடும். அதே மாதிரி 7ஆம் பாகம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் உடனடியாக நடந்துடும். அல்லது நல்லா நடக்கக்கூடிய திசை 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய திசையாக இருந்தாலோ, அல்லது 7ஆம் அதிபதி தொடர்புடைய திசையாக இருந்தாலோ, அல்லது அந்த திசையுடைய அதிகார யோக பலன் கொண்ட அதிபதி திசையாக இருந்தாலும் கூட கட்டாயமாக திருமணங்கள் சீக்கிரமே நடந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் வீட்டு அதிபதி எல்லாமே 6ஆம் வீட்டு அதிபதி திசையோ அல்லது 8ஆம் வீட்டு அதிபதி திசையோ அல்லது 12ஆம் வீட்டு அதிபதி திசை நடந்து அது வந்து உங்களுக்கு வீக்கான திசையாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக திருமணங்கிறது டிலே ஆகும். அந்த மாதிரியான திருமணங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி திடீர்னு சீக்கிரமாகவே பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ திருமணத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நமக்கு கரெக்டான நேரத்தில் திருமணம் நடக்கணும், அதே மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய வயதில் நடக்கணும். அப்படி நடக்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த திசை நடக்கக்கூடிய திசாபுத்தி மிக முக்கியம். அதே மாதிரி ராகு, கேது, செவ்வாய், 2வது வந்து சுக்கிரன், இவங்களுடைய பலமும் ரொம்பவே முக்கியமாக இருக்கணும். குருவுடைய பலாபலன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா 100க்கு 100% ரொம்ப சிறப்பாக இருக்குங்கம்மா. அது மொத்தத்தில் இந்த கிரக நிலைகளில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல வாய்ப்பு வரும்பொழுது இவங்க வந்து தவற விட்டுட்டாங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த வரன் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் இது வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து தவற விட்டுருவாங்க. இந்த மாதிரி நடந்து திருமண தடை ஏற்படுறது வந்து நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னாங்க, அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், குரு பலன் முக்கியம். வந்து நடக்கக்கூடிய கோச்சார குரு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அல்லது பிறப்பு ரீதியாகவே பிறப்பு கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கணும். அது நிறைய பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி திசை நடக்கிற திசை லக்னாதிபதி திசையாக இருந்து அந்த லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ, அல்லது 6, 8 அதிபதி திசை நடக்கக்கூடிய காலங்களில் இந்த பாவ கிரகங்களோடு இணைந்திருந்தாலோ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும்.
இந்த ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடும், மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கும், பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் டிலே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் மேடையில் ஏறி உட்கார நேரத்தில் கூட திருமணம் நிற்க, ஒரு சில நேரங்களில் நிச்சயம் வரைக்கும் போயிடும், நிச்சயம் பண்ணிடுவாங்க, வேணான்ருவாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணம் வந்துடும், அல்லது பொண்ணுக்கும் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இல்லாமல் அவங்களே வேணான்ருவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி திசாகுத்திகள் கூட காரணமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ல் இருந்ததுன்னு வைங்களேன், 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, சுக்கரன் இருக்குன்னு வைங்களேன், அது இருந்தால் கட்டாயமாக திருமண வாழ்க்கையில் டிலே ஆகும். அதே தனிச்சையாக சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து கணவருக்கு வந்து கல்யாணமான பிறகு, இப்போ கணவன் மனைவி சேர்ந்த பிறகு நல்ல டெவலப்மெண்ட், இந்த கோடீஸ்வரா யோகம்னுபாங்களா, அந்த யோகம் கிடைக்கும். மனைவி வந்த பிறகு நல்லா இருக்கும்பாங்க. ஒரு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண பிறகு தான் இப்போ டெவலப் ஆகும் அப்படிம்பாங்க. இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவன் நல்லா ஒழுக்கமாக இருப்பான்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு டெவலப்மெண்ட் ஏறிட்டே போகும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்ததை விட சுக்கிரன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்கு. இதே வந்து பொண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலம் பெற்றுருச்சு, குரு கூட இணைந்திருக்குது, அல்லது சந்திரன் செவ்வாயுடைய பார்வையில் இருக்குது, அல்லது குரு சந்திரன் பார்வையில் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணு வந்து போகிற இடத்துல ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் கூட போகிற இடத்துல ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான திருமண டிலேலாம் வராமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிடிச்ச வாழ்க்கை அமையாது, ஏதோ ஒரு கடனுக்கு குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க விரும்பின வாழ்க்கை ஒன்றா இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை விரும்பி வாழக்கூடியவங்கள ஒரு சூழலில் வந்துடுவாங்க. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சுக்கிரன் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு டெவலப்மெண்ட்லேயோ வளர்ச்சியிலையோ ரொம்ப டவுனாக இருப்பாங்க, திருமணத்தை தடை வரும், பிடிச்ச வாழ்க்கை அமையாதுங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த திசை என்ன நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கோச்சாரது, என்ன கிரகங்களுடைய வலு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ரெமெடி, அதுக்கு தகுந்த இறை வழிபாடுகள் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பாவ கிரகங்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். சூரியனோட ராகு இணையிறது, சூரியனோட சந்திரன் இணையிறது, அல்லது ராகு கூட வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இணையிறது, அதே மாதிரி ராகு கூட பார்த்திங்கன்னா குரு இணையிறது, ராகு கூட செவ்வாய் இணையிறது, இந்த மாதிரியான கிரக இணைவுகளும் பார்த்திங்கன்னா சில தடைகளை ஏற்படுத்தும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 14வது வீடு, இந்த மாதிரி இடங்களில் இந்த கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்னஸ் பண்ணும். அதே மாதிரி 6ஆம் வீட்டு 12லையும் கிரகங்கள், இந்த கிரகங்கள் பாவ கிரகங்களோடு இணைந்திருந்தாலும் இந்த வீக்னஸ் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி திருமணத்துக்கு முயற்சி எடுத்தோம்னா தடையெல்லாம் நடக்குங்க. ஸோ இப்போது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போது ஜாதகத்தில் சுத்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னும் இருக்குது. ஸோ தோஷத்தில் வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. இப்போ திருமண தடைக்கு வந்து இந்த செவ்வாய் தோஷமும் ஒரு காரணமாக இருக்கா சார்? இது வந்து எப்படி தெரிஞ்சுக்க? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைனா கிராமப்புறங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா செவ்வாய் தோஷம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சின்ன குழந்தைகிட்ட கூட செவ்வாய் தெரியுங்கிறாங்க. அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருந்தால் ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா செவ்வாய் வந்து காலங்காலமாக பண்ணக்கூடிய ஒரு தோஷம். நீங்கள் எங்கே போனாலும் செவ்வாய் தோஷம் இருக்குது, ராக்கிய தோஷம் இருக்குது, அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்லி அவங்களே சொல்கிற அளவுக்கான ஒரு சூழல் உருவாயிருச்சு. அந்தளவுக்கு நிறைய ஜாதகங்களே இன்றைக்கி செவ்வாய் தோஷம் இருக்குது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் இருந்ததுனால திருமண தடை கட்டாயமாக ஏற்படும். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம். ஆனால் செவ்வாய்க்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா விதி விலக்குண்டு. செவ்வாய்க்கு வந்து 24 விதி விலக்குண்டு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா குரு கூட இணைந்த செவ்வாய், குரு பார்த்த செவ்வாய், அல்லது மிதுன லக்னம், அதே மாதிரி கடக லக்னம், அல்லது வந்து தனுசு லக்னம், அல்லது மீன லக்னம், இந்த மாதிரியான லக்னங்கள் இருந்தாலும் தோஷம் விலக்குண்டு. இந்த விலக்குண்ட ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இருக்கும், ஆனால் பட் நடந்துடும். இதே வந்து கொஞ்சம் கடுமையான செவ்வாயாக இருக்குது, 7, 8ல் இருக்குது செவ்வாய் வந்து எந்த விதிவிலக்குலையுமே உட்பட்டு பரிகார செவ்வாயில் வரலங்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் என்னான்னு இந்த திருமண தடை வரும். அப்போ நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையாது, பொண்ணு அமையாது, எங்கே போனாலும் இந்த முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருக்கும், பார்க்குற இடத்துல எல்லாம் டிலே ஆகும். அவங்களும் எல்லா பரிகாரம் பண்ணுவாங்க, எல்லா கோயிலுக்கு போவாங்க, எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, ஆனால் ரிசல்ட் இருக்காது. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லா பரிகாரம் பண்ணிட்டாங்க, எல்லா சாமியும் கும்பிட்டாங்க, நான் திருமணஞ்சேரி போனேங்க, அங்கே பண்ணங்க, இங்கே பண்ணுங்க, எல்லாம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த செவ்வாயுடைய பலம் இழந்து காணப்படுறதா. அப்போ அந்த செவ்வாய்க்குரிய பரிகாரங்கள் பண்ணுறதோட இப்போ நடக்கக்கூடிய அந்த கோச்சாரத்தை அந்த காலகட்டங்களில் அந்த ப்ளஸ் ஆன் டைம்னு ஒன்று வரும். இப்போ எக்ஸாம்பிள் 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 12 மாதம் இருக்குது. இதில் வந்து அந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு ஒரு டைம் வந்துடுது, ராகு வச்சு 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது, சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் பயிற்சி மந்த்லியே நடந்துருது. அப்போ அதுக்கான ஃபேவரான டைம் வந்து கட்டாயமாக ஒவ்வொரு மாதங்கள்லையும் இருக்கும். அந்த மாதங்களில் நீங்கள் ஜாதகத்தை வந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம், பொண்ணுக்கிட்ட கொடுக்கலாம், அல்லது வந்து வாங்கலாம், நம்ம பொருத்தம் பார்க்க போகலாம். இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் டேட், பர்டிகுலர் டைம் தெரிஞ்சு நீங்கள் மூவ் பண்ணி போனீங்கன்னா ஒரு சில தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷம் கட்டாயமாக முக்கியமாக பார்க்கணும். செவ்வாய் இருக்கிற ஆணுக்கு செவ்வாய் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பரிகார செவ்வாயாக இருந்தால் பரிகார செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாயோட இணையும் பொழுது அவங்களுக்கு தேவையில்லாத சண்டை, சச்சரவு, பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி குடும்பம்னா கண்டிப்பாக சண்டை இல்லாத குடும்பம் எங்கேயுமே கிடையாது. எல்லா குடும்பங்கள்லையுமே சண்டை இருக்கத்தான் செய்யுது. ஆனால்
இன்றைக்கி நைட்டு சண்டை போட்டால் காலையில் அது மறந்துடணும். அதுதான் குடும்பம். நிறையா குடும்பங்கள் அந்த மாதிரியான இப்போ இல்லை. இப்போ என்னென்னா வந்து ஏட்டிக்கு போட்டி நீ என்ன சொல்கிறது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய வந்து கான்ட்ரவர்சி ஃபேமிலிக்குள்ளேயே போகுது. அப்போ ஈகோ எங்கே காமிக்கணும் அங்கே காமிக்காமல் ஃபேமிலியில் காமிக்கும் பொழுது உறவுகள் பகையாகுது. இன்றைக்கி விவாகரத்து நிறைய ஆகிப்போச்சு. இன்றைக்கி வெளி ஆட்களுடைய பிரச்சனைனால வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் தான் மெயின் காரணம். நீங்கள் அவங்க ஜாதத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% ராகிய தோஷம் இருக்கும், இல்லைன்னா செவ்வாய் தோஷம் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் தோஷமும் கட்டாயமாக அது காரணமாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைங்க ஆனால் இருந்தாலும் டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மீதி ஏதாவது கிரகங்கள் கலஸ்தர தோஷமா இல்லை ராகியது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டோம். அது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தான வழிபாடுகள் நம்ம பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக மாறி வருங்க. ஸோ திருமணத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை வந்து சொல்லுவாங்க கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி. ஸோ 7ஆம் இடம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வருமா சார்? இதுக்கு தீர்வு என்னதான் இருக்குது? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து பொதுவாக வந்து 7ஆம் வீடுங்கிறது பொதுவாக ஜோதிடத்தில் கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கலஸ்தர ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் வீடை குறிக்கிறது வந்து திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீடு. பொதுவாகவே நீங்கள் ஒரு ஜோதிடத்தை போயிட்டு ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு 7ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்து நவாம்சத்தை பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவார், பலன் சொல்லுவார். இந்த 7ஆம் வீட்டு அதிபதி யாரோட தொடர்பில் இருக்கிறார், அந்த வீட்டு அதிபதி வீக்காக இருக்காரா, அல்லது இப்போ நடக்கக்கூடிய திசை உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் எந்தளவுக்கு இருக்குது, செவ்வாயுடைய பலம் எந்தளவுக்கு இருக்குது, பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது சனியுடைய ஸ்தானங்கள் எந்த இடத்துல இருக்குது, லக்னாதிபதியுடைய தொடர்பில் எந்த கிரகங்கள் இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த 7ஆம் வீட்டு அதிபதி தொடர்படுத்தி பலன் சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் வீடு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபராக இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெவலப் இல்லாமல் குறையிறதுக்கான காரணம் அந்த 7ஆம் வீடு கிட்டால் தான். அப்போ அந்த 7ஆம் வீட்டுக்கு வந்து பலம் இல்லை அப்படின்னா ஒரு கணவர் ஜாதகம் பலம் இல்லைன்னா மனைவியுடைய ஜாதகத்துக்கு பலம் குறைந்த ஜாதகத்தை நம்ம இணைக்கணும். அதான் பொருத்தங்கிறது. அப்போ ரெண்டு கரெக்டாக இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பலம் இல்லாத ஜாதகத்தோடு இணைகிறாங்க. இந்த 7ஆம் வீடும் பலம் இல்லை, மாப்பிள்ளைக்கு பலம் இல்லை, பொண்ணுக்கும் பலம் இல்லை, என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படியே கண்டிப்பாக வளர்ச்சியிலையும் பிரச்சனை வரும், அல்லது ஒற்றுமையில் பிரச்சனை வரும், அல்லது குழந்தை பிறப்பில் பெற்ற பிரச்சனைகள். அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் திருப்பி ஜாதகத்தை தூக்கிட்டு வருவாங்க. அப்போ கேட்குறப்ப என்னங்க ஜாதகம் பார்த்தீங்களே, என்ன நான் ஏங்க கரெக்டாக பொருத்தம் பார்க்காம பண்ணின்னு கேட்டோம்னா இல்லைங்களே நாங்கள் பார்த்த அஸ்ட்ராலஜர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்ககிட்ட திருப்பி நம்ம கேட்குறப்ப இல்லைங்க அப்போ சொன்னாங்க, பட் நாங்கள் தான் இது பண்ணி வச்சிட்டோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான சில நிறைய வந்து நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸே சொல்லுவாங்க, சார் பொருத்தம் தப்பாக இருக்குங்களேன்னு கேட்டோம்னா இல்லைங்களே நட்சத்திர பொருத்தம் பார்த்துமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேம்பாங்க. பொதுவாக பொருத்தங்களில் நட்சத்திர பொருத்தம் மட்டும் முக்கியம் கிடையாது. அதில் வந்து கூட்டு திசை இருக்கா, நடக்கிற திசை ரெண்டு பேருக்கு ஒரே சேம் திசை நடக்குதா, அல்லது இந்த மாதிரியான தோசை மேட்சிங் கரெக்டாக இருக்கா, கிரகநிலைகள் நல்லா இருக்கா, சஷ்டாங்க ராசி இல்லாமல் இருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம பண்ணக்கூடிய திருமணங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக 7ஆம் வீடு பலம் வாய்ந்ததாக இருக்கணும். பலம் இல்லைன்னு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கான ரெமெடிகள் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுற பொழுது ரொம்ப நல்பலங்களை அவங்க அடைவாங்க. இப்போ என்னதான் வந்து பொருத்தமெல்லாம் 10 பொருத்தம் பார்க்குறாங்க, எல்லாமே செட் ஆகி வருது. ஆனால் திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சில ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போது அண்ணாக்கும் தாமதமான திருமணம், அவங்க அடுத்தடுத்த அண்ணன் தம்பிங்களுக்குமே வந்து அதே மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. இப்போ அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து அந்த மாதிரி தான் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட ஜாதகமெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் பிதுர்தோஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில பரிகாரமெல்லாம் சொல்லி பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பிதுர்தோஷமாகவும் இருக்குமா சார்? கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடியதும் வந்து பிதர்கள் தான், முன்னோர்கள் தான். அதே மாதிரி ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் எல்லாத்தையும் குறிக்கிறது முன்னோர்கள். இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம பிறந்த நேரம் ஜாதகத்தை எழுதுகிறோம், பிறந்த நேரத்தில் ஜாதகத்தை எழுதி ஜாதகத்தை பார்க்குறோம். பிறப்பு கோச்சாரம்னு என்னென்னா அன்னைக்கு நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் மேச ராசியில் இருப்பார். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் அங்கங்கே இருக்குதுங்களா, அதை வச்சு ஜாதகத்தை அன்றைக்கி என்ன லக்னம், அந்த நேரத்தில் என்ன லக்னம் இருக்குன்னு ஜாதகத்தை எழுதிடுறோம். அன்றைக்கி நட்சத்திரத்தை வச்சு திசை இருக்குது, இந்த திசை வச்சு கணிக்கிறோம். இப்போ நடைமுறை கோச்சாரம் கிரகங்கள் இப்போ என்ன கோச்சாரம், அந்த கிரகம் அந்த திசைக்கு இப்போ எப்படி இருக்குது, இவருக்கு வேலை செய்தால் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பலன் சொல்கிறோம். இந்த பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வச்சு இப்போ ஜீன்கள் ஆண்களுடைய ஜீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பா தாத்தா பாட்டனுடைய ஜீன்களில் தான் அந்த ஆண் குழந்தை வந்து பிறக்குங்கிறாங்க. அதே பெண் குழந்தை அப்படின்னா வந்து ஆண் பெண் வந்து பார்த்திங்கன்னா பெண் வாரிசு அப்படிங்கிறது வந்து ஆணுடைய பெண்ணுடைய ஜீன்கள் ரெண்டு கலந்து பிறக்கும் ஒரு குழந்தை. அதனால தான் ஆண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அப்பா வழி குலதெய்வம் வருது, பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா 2 குலதெய்வம், அப்பா வீட்டு குலதெய்வம் இருக்குது, கணவர் வீட்டு குலதெய்வம் இருக்குது. அது உங்களுக்கு 2 பவர் இருக்குது. ஆனால் ஆணுக்கு வந்து அப்பா வழி கருமாகள் தான். அப்போ என்னென்னா நம்ம பூர்வீக சொத்து வந்து தந்தை வழி சொத்து மட்டும் நமக்கான சொத்து கிடையாது, அவங்க செய்த பாவங்களும் நமக்கு வரும். அதான் வந்து 5ஆம் வீடு பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிதிர்தோஷம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதிகமாக பாருங்கள், சூரியன் வந்து ராகுட இருக்காருன்னு வைங்களேன், அதே வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ராகணைந்த மாதிரியும் சந்திரன் ராகுட இருந்தாலோ அல்லது கேது கூட இருந்தாலோ, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேது கூட ராகுட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பூர்வீக தோஷம் இருக்குது. அந்த மாதிரி பூர்வீக தோஷம் இருக்கிறவங்களுடைய லைஃப்பில்
100% வந்து வளர்ச்சியில் பிரச்சனையாக இருக்கும். மெயினாக இந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவை கொடுக்கும். அவங்க திருமண வாழ்க்கையில் பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து வரன் அமையாது, அவங்க விரும்பி வாழ்க்கை அமைக்க முடியாது. அதே மாதிரி வந்து விரும்பி வாழ்க்கை அமைச்சாலும் கூட பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது பொருளாதார பிரச்சனை, ஒற்றுமையில் பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி குடும்பங்களில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தா 100ல் ஒரு 1-2ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எண்ணிக்கை பண்ணாலும் அந்த 1-2 தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த கர்மாவுடைய தாக்கங்கள் இந்த நடைமுறை கர்மாக்களில் வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அந்த பிதிர் தோஷங்கள். இதுக்கு மெயின் காரகன் அப்படின்னு பார்த்தா அந்த சூரியன் ராகு, சந்திரன் ராகு, செவ்வாய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தால் இருக்கும். அப்போ வந்து பிதிர் தோஷங்களை உருவாக்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தோஷங்களுக்கான வழிமுறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது சரியாயிடும். அது சரியாச்சுனாவே கண்டிப்பாக பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு பணத்தை கொடுத்து செலவு பண்ணுறது கிடையாது. தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களை வந்து கரெக்டாக பிரார்த்தனைகள் பண்ணுறது, அந்த கிரகங்கள் வீக்காக இருந்தால் அந்த கிரகத்துக்கு தகுந்த இறை வழிபாடுகள் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாவே அவங்க லைஃப்பில் மாற்றங்கள் வரும். பிதிர்தோஷம் நிவர்த்தியான குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிட முடியுமா சார்? கண்டிப்பாக பிதிர்தோஷம் அப்படிங்கிறது வந்துமா ஒரே நாளில் மந்திரத்தில் மாங்க அடிக்கிற மாதிரி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ராமேஸ்வரம் போனேன், திதி கொடுத்தேன், திலகோமம் பண்ணேன், அல்லது நான் கொடுமுடி போனேன், அங்கே ஒரு பரிகாரம் பண்ணேன், ஒரு ஜோசி சொன்னார் ஒரு பரிகாரம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நிறைய பேர் கேட்போம், நம்ம கேட்டோம்னா அதான் சொல்லுவாங்கன்னா பண்ணாங்கன்பாங்க. ஆனால் அது ரிசல்ட் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 100ல் 1 ஆள் 2 பேர் தான் நாங்கள் போன பிறகு நல்லா இருக்கும்பாங்க. அதிகபட்சம் போன ஒன்றுமே புண்ணியமே இல்லையாம்பா அப்படிம்பாங்க. அப்போ ஒரு நாளில் எதுவுமே சரியாகாது. புரியுதுங்களா? எப்போவுமே ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காலத்தில் சொல்கிறது தான் மண்டல பூஜை. மண்டலங்கிறது தான் அதுக்கு ஒரு பவர் உண்டு. ஒரு மண்டலம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பழகினீங்கன்னா அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெடி ஆயிடுவீங்க, அந்த இடத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க. காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு பழகினா ஒரு 40 நாள் கரெக்டாக இருந்துச்சுன்னா 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிப்பது நம்மளுடைய மைண்ட் செட் பண்ணிக்க. அந்த மாதிரி ஒரு பூர்வீக தோஷம் சரியாகணும்னா குறைந்தது நீங்கள் வந்து 3லேருந்து 4 மடங்குக்கான வழிமுறை பண்ணணும். அது என்னென்னா ஒரு வருடத்துக்கு 48 நாள் வந்து அதுக்கான ப்ராப்பரான ரெமெடி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 40 நாள் மண்டல பூஜை அப்படிங்கிறது தாம்பழத்தை நெல் வச்சு நவதானி வச்சு கலசை வச்சு வழிபாடு பண்ணி அந்த கலசத்தை கொண்டு போய் தண்ணியில் விட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அமாவாசை வழிபாடும் பண்ணணும். பிதிர்களுக்கு அமாவாசை காலங்களில் திதி கொடுக்கணும். அவங்க இறந்த டேட்டில் கரெக்டான முறையில் பார்த்து என்ன வளர்பிறை திதியில் வருதா, தேய்பிறை திதியில் வருதா, அது எந்த திதின்னு பார்த்து சரியாக ப்ராப்பராக வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா 100% படிப்படியாக அவங்களுடைய அந்த பாவகர்மாக்கள் கம்மியாகும். அதே மாதிரி இந்த பிறப்பில் போன பிறப்பில் அவங்க செய்த புண்ணிய கர்மாக்கள் வந்து நடந்துருச்சு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் அவங்க பண்ண பாவம் நாங்கள் எங்கே சார் சுமக்கணும், அவங்க பண்ணதுக்கெல்லாம் நான் என்னங்க சார் அனுபவிப்பேன், நான் எதுக்கு சார் அனுபவிக்கணும்லாம் கேட்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு ஒரே பதில் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், தந்தை வழி சொத்து மட்டும் முக்கியம் இல்லை நமக்கு, அவங்க செய்த பாவங்களும் பொறுப்பு இருக்குது. அப்போ அதை உணர்ந்து அவங்க செய்த பாவங்கள் போகிறதுக்கு அவங்கள வேண்டி வணங்கி முன்னோர் நினச்சி குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அந்த பாவங்கள் கம்மியாகும். அதே மாதிரி தான தர்மங்கள், உதவி உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம். நீங்கள் வந்து உதவினா காசு கொடுத்து உதவி பண்ணுறது இல்லை. ஒருத்தருக்கு துரோகம் நினைக்காத இருக்கிறதே மிகப்பெரிய உதவி. ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு அப்படின்னா உங்களால் பண்ண முடியல, அதுக்கு ஒரு வழி காட்டுறது ஒரு உதவி. உங்களுக்கு வந்து என்ன முடியுமோ, உங்களுக்கு வந்து காசு கொடுத்தா மட்டும் உதவி இல்லை, என்ன முடியுமோ அந்த உதவிக்கான ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துட்டிங்கன்னா அந்த தர்மங்களில் அது ஏடாகும். அப்போ என்ன ஆகுனா அந்த பாவகர்மாக்கள் கம்மியாகும். உங்களுக்கு எதில் வீக்கு இருக்கோ, ஒன்று திருமணத்தில் வீக்காக இருக்குன்னா அப்போ திருமண ரீதியாக பாவகர்மாக்கள் இருக்குது. அப்போ அதை சார்ந்து நீங்கள் ரிலேட்டடான நெகட்டிவ்க்கு வராமல் இருக்கிறதுக்கு தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், சில தான தர்மங்கள் பண்ணணும். கல்யாணமாகாத உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கல்யாணமே பண்ண முடியல, வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா ஒரு சின்ன உதவி, பொருளாதார உதவி பண்ணுங்கள், அல்லது அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தான தர்மங்கள் பண்ணுற மூலிமா கண்டிப்பாக படிப்போட கம்மியாக நீங்கள் கேட்ட மாதிரி முழுமையாக கூட சரி பண்ணலாம். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னென்னா இப்போ அவங்களோட பசங்க வந்து கல்யாணத்தில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமலே இருப்பாங்க. கல்யாண பேச்சு எடுத்தாலே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியே வந்து அவங்களோட திருமண தடையை அவங்களே வந்து ஏற்படுத்திப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட ஜாதகமா சார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண தடை அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏஜில் இப்போ வந்து கல்யாணங்கிறது பேச்சு பண்ணுறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து குறைந்தது 27-29 வயசு ஆகிப்போது, எல்லாம் படிக்கிறாங்க, நல்ல விஷயந்தான். என்னென்னா அந்த கல்யாணங்கிறது வந்து பண்ணுற டைமை மீறி போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து டிலே ஆயிடுதுங்களா. அப்போ வந்து ஜாதகத்தை பார்க்கலான்னு நினச்சி வர்றது 27-29 வயசுக்கு மேலே வர்றாங்க. குறைந்தது இவங்களுக்கு 27-29 வயசு ஆயிடுது. பையனுடைய ஆல்மோஸ்ட் அவங்களும் கிட்டத்தட்ட 30-32 வயசு 33 வயசு பையன் தான் ஒரு 27 வயசு பொண்ணுக்கு சரி பார்க்கலான்னு வருவாங்க. அப்போ என்ன ஆகினா அந்த 32-33 வயசில் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு அந்த ஜாதகம் இணையும் பொழுது என்னென்னா 2 பேருக்குமே டிலே மேரேஜுங்கிறதுனால நிறைய நேரங்களில் அது வந்து மிஸ் மேட்சிங் ஆகிடுது. கரெக்டான வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. அதனால் பொதுவாக வந்து திருமணம் அப்படிங்கிறது தானாகவே இயல்பாகவே வந்து அந்தந்த காலகட்டத்தில் இயல்பாகவே அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு வைப் வந்து வந்துடும், வீட்டளவுலேயே வந்துடும், நமக்கும் வரும். ஆனால் நம்மளே தள்ளி போடுறது அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த தள்ளி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரகன் அப்படின்னு சொன்னால் அதை நான் சொல்லலாம். 6, 8, 12 லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி மறைந்தாலும்
அல்லது அவர் வந்து பாவகிரகம் தொடர்பு கொண்டாலோ அந்த திருமணத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்குது, அவங்களே தள்ளி போடுவாங்க, எனக்கு வேண்டாம் அப்போ பண்ணிக்கிறேன் இப்போ பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு காதல் இயல்பாகவே ஒரு தலை காதலாக இருக்கும். அந்த காதல்னால் அந்த காதலுக்கு ஆசைப்பட்டு இவங்க இந்த மாதிரி தள்ளி போட்டு அந்த காதலும் இல்லாமல் போகும், திருமணம் தள்ளி போகும். அதனால் அந்த திருமண டிலே அப்படிங்கிறது இந்த மாதிரியான கிரகங்கள் வீக்னஸ் தான் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தள்ளி போடாமல் அவாய்ட் பண்ணாமல் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் இந்த குழந்தை, இப்போ இந்த திருமணத்தை பற்றி பேசுகிறதால குழந்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் குழந்தையும் தள்ளி போடுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் டெவலப்மெண்ட் ஆகிக்கிறது, குழந்தை பேர் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தள்ளி போடக்கூடாது. ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போடக்கூடாத 2 விஷயங்கள் தான். ஒன்று திருமணம், 2வது இந்த குழந்தை பார்க்க. 2மே தள்ளி போடக்கூடாது அந்தந்த ஏஜில். ஏன்னா எப்போவுமே நம்ம உழைக்க தான் போகிறோம், எப்போவுமே நம்ம சம்பாரிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். அந்தந்த ஏஜ் அது நடக்கும்போது நல்ல நன்மைகள் ஏற்படும். அப்புறம் வாரிசு தலைக்கும் போது அந்த குழந்தை வளர்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி தேவைகளை நம்ம நீட் பண்ணி கொடுப்போம். அந்த குழந்தை வளர்ந்து வரும், நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சீராக போயிட்டுருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடக்கூடிய சூழல் கிரகங்கள்னால தான் வரும். அந்த எண்ணங்களை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்குள்ளேயே பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ டிலே ஆகிறதுக்கு அதிக பாசிபிள் இருக்குமா. ஸோ இப்போ வந்து தோஷங்கள் பற்றி இதெல்லாமே பேசணும். இதில் இன்னொரு முக்கியமான தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் தான். ஸோ திருமண தடையில் ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிற ஜாதகங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி எண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100ல் ஒரு 60 ஜாதகங்களில் ராகு கேது இருக்கும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகமாக தான் இருக்கிறது. இன்றைக்கி நான் வந்து ஒரு சுத்த ஜாதகம் நம்ம ஒரு கிளைண்ட் கொண்டு வந்தேன்னா சார் சுத்த ஜாதகமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா அமைஞ்சிடும் அப்படின்னா ஒரு எடுத்த வார்த்தையை சொன்னார். எங்கே சார் எந்த மேட்ரு மேலே போனால் ராகுகேது ஜாதகம் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்தளவுக்கு ராகுகேது தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அதிகம். அப்போ அந்த ராகுகேது தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ராகுகேது பாவகிரகங்கள். இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வழி தாத்தா வழி பாட்டன் வழி கர்மாக்களை பிரதிபலிக்கக்கூடியவர். கேது வந்து பார்த்திங்கன்னா முற்பிறவி கர்மாக்களை பிரிக்கக்கூடியவர். அப்போ அவங்க வந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது 2வது வீடு குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் இந்த ராகு கேது தோஷம் வரும். அந்த ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொன்னதா சூரியனோட இணைந்தாலோ அல்லது சந்திரனோட இணைந்தாலோ அது வந்து பாவகர்மாக்களை உருவாக்கி பூர்வீக வழி கர்மாக்களை உருவாக்கிறது. அந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு தான் வந்து திருமண ரீதியாக தடைகள் உருவாகிறது. அதே மாதிரி இருதார தோஷங்கள், 2 கல்யாணம்லாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் நிறைய ஸ்ட்ரகிளை சந்திப்பாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப விருப்பப்பட்டு ஃபேமிலி எல்லாம் பேசி வச்சு லவ்ங்கிறதே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரிவினை வரும். காரணம் என்னென்னா அந்த ராகுகேது இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரிவினைங்கிறது ஈஸியாகவே அது பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ராகுகேது இருக்கிற எல்லார் லைஃப்லையும் இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லார் லைஃப்லும் அப்படி இருக்காது. அவங்களுடைய நான் வந்து ப்ராப்பராக ஒன்று சொல்லணும்னா திசா புத்தி ஃபேவராக இருந்துருச்சுன்னா இந்த ராகுகேதுடைய தாக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அந்த திசாபுத்தியும் ஃபேவர் இல்லாமல் இருந்துருச்சு, நடக்கிற கோச்சாரம் சரியில்லை, இல்லை உங்களுக்கு சனி திசை நடக்குது, 7.5 சனி நடக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் எல்லாமே இக்கட்டான சூழ்நிலை வருது, அல்லது இப்போ நடக்கக்கூடிய திசை ராகு திசையாக இருக்குது, அந்த ராகு வந்து 6-8 12 மறைந்து உங்களுக்கு வீக்காக இருக்கிறாரு, அவர் தொடர்புடைய கிரகங்களும் வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகுகேது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான காலங்களில் அந்த ராகுகேதுக்கான சில பரிகாரங்கள், ரெமெடிகள், அதுக்கான வழிமுறை நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த ராகு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மாயக்கிரகம். ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு ஆசைகளை தூண்டிகிட்டே இருப்பார். அப்போ நம்ம வந்து ஒரு திருமணம் பொருத்தம் பார்ப்பாங்க, நல்ல ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ராகு ஜாதகம் இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணு வீடுன்னு வச்சுங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை இன்னும் நல்லா இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை விட நல்லது பார்க்கலாமா, இதை விட இன்னும் நல்லா வருமா, இதை விட நல்லா வருமானு சொல்லி டிலே ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராகு எதுனா லேட் மேரேஜ் தான் பண்ணணும்னு சொல்லி அவங்களே பார்க்க மாட்டாங்க, கல்யாணம் அவங்களே பண்ண மாட்டாங்க, அவங்களே ஒரு 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பொருத்தம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த ராகு இருந்ததுன்னா கொஞ்சம் வீக்னஸ் தான். அப்போ நம்ம எதிர்பார்ப்புகளை வச்சுக்கூடாது. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காமல் நல்ல பொருத்தம் இருக்கா, ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லா இருக்கா, இப்போ பையனுக்கு வீடு இல்லைனாலும் கூட நல்ல பையனாக இருக்கிறானா, ஒழுக்கமாக இருக்கிறானா, குடும்பம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி. இன்றைக்கி நிறையா குடும்பங்களில் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுனாலேயே நிறைய திருமணங்கள் டிலே ஆகுது. இன்றைக்கி மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்கிறாங்க, பொண்ணும் ரெடியாக இருக்கிறாங்க, ஈக்குவலாக இருக்காங்க, ஆனால் கல்யாணம் தடை. மேட்ரிமோனியில் பாருங்கள் 100 ஜாதகம் மாப்பிள்ளை வந்து 100 பொண்ணு ஜாதகம் இருக்குது. ஆனால் ரெண்டையும் வந்து சேர்ந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது 100ல் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-15 தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய பக்கம் கல்யாணம் சொல்கிறதுக்காகலாம் கம்மியாகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டிலேங்கிற வார்த்தை தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் இந்த ராகு தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில ஆசைகளை கம்மி பண்ணிக்கணும்.
குடும்பம் நல்லா இருக்குது, ஃபேமிலி நல்லா இருக்குது, பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதனால் ராகு கேது ஜாதகம் உங்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கான ரெமெடி பண்ணுங்கள், அதுக்கான வழிமுறை தேட்டு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக வச்சுக்காம திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, இப்போது நிறைய ஜோதிடர்கள் வந்து பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் வந்து 10 பொருத்தம் மட்டும் போதாது, அது ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள் இதெல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அது வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. 10 பொருத்தமில் வந்து ஒரு 2-3 இருந்துச்சுன்னா கூட சரின்னு பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி கண்டிப்பாக பார்க்கணுமா, எப்படி சார்? பொதுவாக அந்த திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பொருத்தங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 16 ஆச்சு, அதுக்கப்புறம் 12 ஆச்சு, இப்போ 10 வரைக்கும் வந்தாச்சு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, ரஜ்ஜு, வேதை, இந்த 10 பொருத்தங்கள். இதில் இந்த 10 பொருத்தங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரஜ்ஜு பொருத்தம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரஜ்ஜு பொருத்தம் கட்டாயமாக இருக்கணும். நார்மலாக ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் தெரியும். ரஜ்ஜுங்கிறது தாலி பாக்கின்னு சொல்லுவாங்க, கிராமப்புறத்தில் சரடு பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது ரஜ்ஜிலே 3 விதமான ரஜ்ஜு இருக்குது. தொடர் ரஜ்ஜு, பாத ரஜ்ஜு, சிரசு ரஜ்ஜுன்னு இந்த மாதிரி இருக்குது. அந்த ரஜ்ஜுக்களில் ஒரு மாதிரி பாத ரஜ்ஜா இருக்குது, சிரசு ரஜ்ஜா இருக்குது, கெண்டக ரஜ்ஜா மட்டும் இல்லைன்னா கூட ஒரு சிலர் திருமணம் பண்ணுவாங்க. ஆனால் ரஜ்ஜு இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்குவாங்க. இது நட்சத்திர பொருத்தத்தில். மெயினாக அடுத்தது யோனி பொருத்தம், தாம்பத்தியம், ஸ்ரீதீர்க்கம், பெண்ணுடைய ஆயுள், மகேந்திர புத்திர பாக்கியம், இந்த மாதிரியான முக்கிய ராசி பொருத்தம், 2 ராசிக்குமான பொருத்தங்கள் இருக்கணும். இதெல்லாம் முக்கியமாக ஒரு 5 பொருத்தம் முக்கியம். மீதி இருக்கக்கூடிய 5 பொருத்தம் தினம், கணம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி, வசியம்லாம் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் ஒரு 3 நட்சத்திரத்துக்கு தான் பொருத்த வரும். அதனால் அந்த மாதிரியான பொருத்தம் அவாய்ட் பண்ணலாம். ஒரு 10க்கு ஒரு 6 7 இருந்தால் பண்ணலாம். இது நட்சத்திர பொருத்தத்தை பொறுத்தவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 10 பொருத்தத்தோட சுய ஜாதகத்தில் நான் ஃபஸ்ட் நம்ம பேசின மாதிரி தான் ராகு கேது, செவ்வாய், ரெண்டாவது கலசஸ்தானம் நல்லா இருக்கா, ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரா, பெண் ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்குதா, 2 ஜாதத்துக்கும் குருவுடைய பலம் நல்லா இருக்குதா, திருமண வாழ்க்கைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சுபட்சமாக இருக்குமா. இன்றைக்கி காசு பணத்தை விட நிம்மதியாக இருக்கணும், அதான் மெயின். என்னுடைய கருத்து என்னென்னா, காசு பணம் எல்லாரும் தேவையில்லை இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் நிம்மதி இருந்தால் தான் காசு வரும். நிம்மதியாக இல்லைன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி கிடையாது. அதனால் அந்த குடும்ப ஒற்றுமை, குடும்ப உறவினர் இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு இயல்பாகவே. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்ட வீடியோ தான், குடும்ப சண்டைகள் வராமல் இருக்குது இதை பண்ணுங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதுக்கு பண்ணுறதுக்கு இது எதனா கமெண்ட் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட 2600 கமெண்ட். அவர் அந்த வீடியோ எடுத்தவரை என்கிட்ட சொன்னார், 2600 கமெண்ட் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த சின்ன ஷார்ட்ஸுக்கு அப்படின்னாரு. வருவார் அத்தனை குடும்பத்தில் பிரச்சனை. அதுக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவ்வளோ சண்டைகள் வருது. இதுக்கு சில எளிய பரிகாரங்கள் நம்ம சொல்லலாம். இது சண்டை வராமல் இருக்கிற பரிகாரங்கள்லாம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வாஸ்துகளும் குறைபாடுகளும் கண்டிப்பாக குடும்பத்தில் சண்டைகள் வரும், ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு. பட் ஜாதகம் சரியாக இருந்துச்சு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நல்லா இருந்தால் நல்லா இருக்கு. அதனால் நட்சத்திர பொருத்தம் முக்கியம், கூட்டு திசை வரக்கூடாது, அதுக்கடுத்து தோசை பொருத்தம் முக்கியமாக இருக்கும். இந்த 3ஐயும் சேர்த்து பொருத்தம் பார்த்து ஒரு திருமணம் பண்ணிட்டாங்கன்னா சண்டை இல்லாத குடும்பம் எங்கேயும் இல்லை, பிரிவினை இல்லாமல், கெண்டம் இல்லாமல், அவங்க தீர்க்க ஆயுளோட அவங்க 2 பேர் இணையும் போது நல்லா இருப்பாங்க. தனிப்பட்ட ஆயுள் ஜாதகம், தனிப்பட்ட அவங்க ஜாதகம் சரியில்லைங்கும் போது வீக்னஸ் பண்ணு. பட் 2 பேர்த்தினாலும் எந்த தொந்தரவு வராது தான் பொருத்தம் பார்க்குறது. அதனால் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் பெருசாக வராது, தைரியமாக இருக்கலாம். ஸோ இப்போ திருமண தடைக்கு இப்போது ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டே இருக்குது, தடையை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு இன்னொரு ரெமெடியாக பார்க்கும் பொழுது இப்போ நியூமராலஜி எல்லாம் பார்க்குறாங்க, இப்போது வேறு மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நியூமராலஜி அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார்? நீங்கள் கேட்டது நல்ல ஒரு கேள்வி. இது என்னென்னா, ஜாதகம் நல்லா இருக்குது, ஜாதகம் சூப்பர், ராகு இதில் செவ்வாய் இல்லை, கலசரம் நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த 6-8 பண்ணல கிரகங்கள் முறையில் நல்ல திசாபத்தியும் நடக்குது. ஆனால் திருமண தடை என்னங்க காரணம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இது பொதுவாக பேர் பார்த்திங்கன்னா 6ஆம் எண் சுக்கிரன், 3ஆம் எண் குரு, இந்த 6 3 இந்த எண்களில் உங்கள் பெயர் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நல்லாயிருக்கும். இதே உங்களுடைய பெயர் ஒரு 8ஆம் எண்ணில் இருக்குது, சனியோட எண்ணில் இருக்குது, அல்லது உங்களுக்கு செட் ஆகாத இல்லை ராகு கேது எண்ணில் 4 இல்லை 7 இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த பேர் கூட காரணமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பெயரை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. நியூமராலஜி ரீதியாக பெயர் மாற்றம் பண்ணிக்கலாம். அப்படி நியூமராலஜியாக பேர் மாதிரி அதான் சொல்ல, அந்த இது ஆட்டோ கண்ணாடி திருப்பி எப்படா ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நம்பிக்கை, அந்த வைப் கட்டாயமாக உங்களுக்கு அந்த தடைகளை சரி பண்ணி கொடுக்கும். அப்போ அது என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் திசாபுத்தி ஃபேவரபுளாக இருக்குது, இருந்தாலும் தடை வருது அப்படின்றவங்க உங்கள் பேரை செக் பண்ணுங்கள். பேரில் கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்குது. பேரில் மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த நியூமராலஜியை மாற்றிக்கிறது நல்லது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது, வாய்ப்பு இருக்குங்க. ஸோ திருமண தடைக்கு என்ன மாதிரியான காரணங்கள் ஜாதக ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ திருமண வாழ்க்கை இப்போது லேட் மேரேஜ் ஆனாலுமே இப்போ ஒரு 35 36 வயசில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ இதுக்கெல்லாமே நியூமராலஜி படி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த நாளில் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் பண்ணுங்கள் அப்படின்னு நியூமராலஜியில் ஏதாவது தீர்வு இருக்கா சார்? பொதுவாக நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி மாதிரி தான். சுப நாள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு முகூர்த்த நாள் போய் பார்ப்போம்.
ஜோதிடர் வந்து வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம் தான் பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வைங்கள டேட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலர் வந்து 13ஆம் தேதி சொன்ன உடனே ஒரு சிலர் டக்குன்னு 13 வேண்டாங்கம்பாங்க. 4ஆம் நம்பர் 4ஆம் தேதி, ஐயோ 4ஆம் தேதி எங்களுக்கு வேண்டாங்க, இல்லை 8ஆம் தேதி வேண்டாங்க, 17ஆம் தேதி வேண்டாங்கம்பாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் 8, 4 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லைன்னு அவங்களே கன்சிடர் பண்ணி தான் ஒரு சிலர் டக்குனே நம்ம டேட் சொல்லும்போது வேணாம்பாங்க. ஆனால் அது நல்ல நாளாக இருக்கும். பொதுவாக வந்து நியூமராலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து பிறவி எண், பிறந்த நேரம், பிறந்த டேட்டு, விதி எண்ணுங்கிறது எல்லாம் சேர்த்து வரக்கூடியது. அப்போ உங்களுக்கு பிறவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் உரிய நாளாக இருக்குது. அந்த நாள் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4ஆம் தேதியாக இருக்குது அல்லது 8ஆம் தேதியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து பிறவி எண்ணுக்கு விதி எண்ணுக்கு செட் ஆகுது அப்படின்னா அதனால் திருமணம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த டேட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிறவி எண்ணுக்கு விதி எண்ணுக்கு செட் ஆகலை, அந்த நாளும் பொதுவாக 4, 8 இருக்குது, உங்களுக்கு செட் ஆகாதனால முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி வந்து முகூர்த்த நாள் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்குறோமோ, ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச அந்த சுப நாளை பார்க்கும்போது அந்த கிரகங்களுடைய மொத்த ஆளுமே நல்லாயிருக்கும். அதனால தான் அன்றைக்கி பார்க்குறோம். அதே மாதிரி சந்திராஷ்டம் இல்லாமல் பார்க்குறோம். ராசிக்கு 8ஆம் நாள் வந்து சந்திராஷ்டம் வர்றதுனால சந்திராஷ்டமம். அப்போ அந்த மாதிரி நாட்களில் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நாட்களை அவாய்ட் பண்ணி இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ மாதத்தில் 2 முகூர்த்தம் தான் இருக்குது. அந்த 2 முகூர்த்தமும் உங்களுக்கு செட் ஆகலை, அந்த வைகாசியில் தான் நான் பண்ணியே ஆகணும்னு நிற்கிறேன்னு வைங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிலே பண்ண முடியாது, அந்த நாளில் பண்ணுவோம். அப்போ மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த வயசு வந்து வைகாசி போனால் ஆணி வந்ததுன்னா அவருடைய வயசு வந்து ரெட்டப்பட வயசாக வருது, அதில் பண்ண முடியாது. 29க்கு அப்புறம் 30 தான் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம அந்த 2 நாள் தான் இருக்குது பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப நம்ம மனசு அப்படின்னு ஒன்று, அதான் நம்ம சொன்ன மாதிரி மனசு தான் எல்லாமே. நம்ம எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே மூவ் ஆயிடணும். அந்த நாளை மட்டுமே காரணம் காட்டிட்டு நீ இதே பண்ணிக்கூடாது. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா மனிதனோட இயல்பு என்ன அப்படின்னா இதனால தான் வந்துச்சு, காரணம் காட்டுறது இயல்பு. அப்போ கிரகங்கள் வந்து அதுக்கான இடம் கொடுக்குற மாதிரி சூழல் உருவாக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு காரணமாக தான் இருக்கும். அதனால் நியூமராலஜிங்கிறது பார்க்கலாம், ரொம்ப தீவிரமாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த தேதிகளை பொறுத்த வரைக்கும் மட்டும். இல்லை நம்ம சாப்பிட்றது இன்றைக்கி புதன்கிழமை சாப்பிடாமல் இருக்க போகிறோமா, இல்லை செவ்வாய்க்கிழமை சாப்பிடாம இருக்க போகிறோம், இல்லை இந்த நாளில் சாப்பிடாம இருக்க போகிறோம், எல்லா நாளும் சாப்பிட தான் போகிறோம். அதனால் என்ன தேவையோ அதுக்கான தேவைகள் மட்டும் பார்த்தா போதும். எல்லா நாளும் நியூமராலஜி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அது திருமணத்துக்கு மெயினாக. ஸோ திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு சுப நிகழ்ச்சி வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்காங்க, அவங்களோட பசங்களுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ திருமண தடையாக இருக்கட்டும் இல்லை நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் அவங்களுக்கு? திருமண தடை இருக்கக்கூடிய பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அது மணமகன் மணமகள் யாராக இருந்தாலும் சரி, பொதுவாக இன்றைக்கி ஜோதிடம் பார்க்குறது நிறைய இடங்களில் ஜாதகம் பார்த்துட்டு வெறுத்து போய் பொருத்தங்கள் பார்த்து இன்றைக்கி நிறைய பொருத்தங்களே வேண்டாம் பார்க்காம கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வெறுத்து போய் உட்கார்ற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் திருமண தடை விலகிறதுக்கு என்ன பண்ணணும்னு போடும்போது நிறைய கேள்வி, சார் எனக்கு எப்போ திருமணம் நடக்குன்னு சொல்லுங்கள், எப்போ நடக்குதுங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தில் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ராகு கேது பலம் நல்லா இருக்கான்னு பாருங்கள், செவ்வாயோட பலம் நல்லா இருக்கான்னு பாருங்கள், அல்லது சுக்கிரன் பலம் நல்லா இருக்கான்னு பாருங்கள், 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் வீக்காக இருந்தால் அதுக்கான ரெமெடிகளை தேடுறது ரொம்ப நல்லது. ஒரே நாளில் எந்த பரிகாரங்களும் பலிக்காது. நீங்கள் அனுதினமும் தெய்வங்களை நம்பி பிரார்த்தனை பண்ணுறப்போ அதில் கிடைக்கக்கூடிய நற்பலன்களும், மாதத்தில் ஒரு நாள் கும்பிடுவேன், வருஷத்துக்கு ஒரு நம்பர் கூட எனக்கு நன்மை செய்யணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பிரபஞ்ச சக்தி என்ன அதை சொல்லுது அப்படின்னா நம்ம எதை நினச்சி நடந்து பயணிக்கிறோமோ அது நடக்கும். அது நம்பிக்கையோடு நினைக்கணும். தடைகள் வர்றது அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த தடையில் மீறி ஒரு முறையில் பயணிக்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகங்கள் உங்கள் பொண்ணுடைய பயண ஜாதகம் பாருங்கள், அந்த டிலே ஆகிறதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கங்க, அது தெரிஞ்சுட்டு தகுந்த மாதிரி பயணிங்க, கட்டாயமாக திருமணம் நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து திருமண தடைக்கு ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பதிவு வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து உங்களோட பசங்களோட வாழ்க்கையிலையும் சரி, இல்லைன்னா உங்களோட ஜாதகத்திலே வந்து திருமண தடைக்கு ஏதாவது இருக்குது, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குழப்பமான சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சார்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ உங்களோட திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. அதெல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.